20 கோடி ரூபாய் யாருக்கு? ஒரு வழியா ஆரம்பிச்சாச்சு. கிறிஸ்துமஸ் நியூ இயர் பம்பர் லாட்டரி சேல்ஸ். கொடுக்கின்ற தெய்வம் கூரையே பீத்துக் கொண்டு கொடுக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. இது பொது வாழ்க்கைக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, லாட்டரிக்கு அப்படியே இது பொருந்தும். ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆவதும் இதில்தான் நடக்கும். ஒரு வேளை உணவுக்கு கூட அல்லோலப்படும் நபர் அடுத்த நாளே பல கோடிகளுக்கு சொந்தமாகும் நிகழ்வும் லாட்டரியால் சாத்தியம்தான். அதற்காக லாட்டரிகளை வாங்கி குவிக்கும் அனைவருக்கும் பரிசு கிடைக்குமா என்றாலும் அதற்கும் சாத்தியமில்லை. லாட்டரி விற்பனையால் ஒருவர் பணக்காரர் ஆனாலும் ஏனைய பலரும் அதில் பணத்தை இழக்கத்தான் செய்கிறார்கள். இதன் காரணமாகவே தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு தமிழக அரசு தடை செய்தது. ஆனால் அண்டை மாநிலமான கேரளாவில் லாட்டரி சீட்டு விற்பனையை அரசே நடத்தி வருகிறது. கேரளாவில் தினமும் 40 ரூபாய் கொண்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கு முதல் பரிசாக 70 லட்சம் ரூபாய் கிடைக்கும். தினமும் மதியம் 3 மணியளவில் இதற்கான குலுக்கல் நடைபெறுகிறது. புதன்கிழமை மட்டும் ஒரு லாட்டரி சீட்டு 50 ரூபாய் ஆகும். இதற்கான முதல் பரிசும் 1 கோடி ரூபாய் ஆகும். இதனால் கேரளாவில் தினம் தோறும் ஒருவர் கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஆகி வருகிறார். இது போக கேரளாவில் அதிக பரிசு தொகை கொண்ட பம்பர் லாட்டரி சீட்டுகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. பூஜா பம்பர் லாட்டரி, ஓணம் பம்பர் லாட்டரி, கிறிஸ்துமஸ் நியூ இயர் பம்பர் லாட்டரி என 6 வகையான பம்பர் லாட்டரி சீட்டுகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. இதில் ஓணம் பம்பர் லாட்டரிக்கு தான் அதிகபட்சமாக முதல் பரிசு 25 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. தற்போதைய சீசனுக்கான முதல் பரிசு 20 கோடி ரூபாய் கொண்ட கிறிஸ்துமஸ் நியூ இயர் பம்பர் லாட்டரி விற்பனை தொடங்கியுள்ளது. கேரளாவில் கிறிஸ்துமஸ் நியூ இயர் பம்பர் லாட்டரி டிக்கெட்டானது வழக்கமாக டிசம்பர் மாதம் தொடங்கியதுமே விற்பனை செய்யப்பட்டுவிடும். இதற்கான ஒரு டிக்கெட்டின் விலையானது 400 ரூபாய் ஆகும். முதல் பரிசு 20 கோடி ரூபாய் ஆகும். முதல் பரிசு 20 கோடி ரூபாய் என்பதால் விற்பனை தொடங்கியது என்று அறிந்ததுமே லாட்டரி பிரியர்கள் ஆர்வத்துடன் டிக்கெட்டுகளை வாங்கியுள்ளனர். பல நேரங்களில் முதல் பரிசு தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அடிக்கிறது என்பதால் சபரிமலை மற்றும் கேரளாவுக்கு செல்பவர்கள் லாட்டரி சீட்டுகளை வாங்க தொடங்கினர். எது எப்படியோ இந்த முறை 20 ரூபாய் கொடி வெல்ல போகும் அதிர்ஷ்டக்கார நபர் யார் என்பது பிப்ரவரி 5 தெரிந்துவிடும். ஏனென்றால் இதற்கான குலுக்கல் வரும் பிப்ரவரி 5 தான் நடைபெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வெப் வாய்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.